டெல்லி அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல ஏப்ரல் 8, 2026 அன்னைக்கு நடந்த ஒரு பயங்கர த்ரில்லான ஐபிஎல் 2026 போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை ஒரே ஒரு ரன் சூப்பரா ஜெயிச்சாங்க. ரொம்பவே பரபரப்பா போன இந்த வெற்றிதான் டைட்டன்ஸ் அணிக்கு இந்த சீசன்ல முதல் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2 போட்டியில அவங்க தோத்திருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில கேஎல் ராகுல் அபாரமா 92 ரன்கள் குவிச்சும் அவங்களால இலக்கை அடைய முடியல. ஆரம்பத்துல 2 போட்டியில ஜெயிச்சு நல்லா தொடங்கி இருந்தாலும் இந்த தோல்வி அவங்களுக்கு ஒரு பெரியதான். பேட்டிங்குக்கு ரொம்பவே சாதகமா இருந்த பிட்ஸ்ல தான் இவ்வளவு ரன்கள் குவிஞ்சது. அதனால கடைசி பால் வரைக்கும் ரசிகர்கள் ஒரு பக்கம் பரபரப்பா இன்னொரு பக்கம் உற்சாகமா ஆட்டத்தை ரசிச்சாங்க. சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த மேட்ஸுக்கு ரொம்ப அழுத்தத்தோட தான் வந்தாங்க. ஏன்னா ஐபிஎல் 2026 சீசன்ல அவங்க விளையாண்ட முதல் 2 மேட்ஸ் பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 டீம் கிட்டேயும் தோத்துருந்தாங்க. தொடர் தோல்வியில இருந்ததால பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9வது இடத்துல பின்தங்கியிருந்தாங்க. அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல நடந்த அந்த மேட்ஸ்ல ரஷீத் கான் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணாரு. கேபிட்டல்ஸ்க்கு எதிரா 17 ரன் மட்டும் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். டைட்டன்ஸ் அணியோட தொடர்ச்சியான பெர்ஃபார்மர் சாய் சுதர்சன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரா எப்பவுமே கலக்கிடுவார். இதுவரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரா 5 இன்னிங்ஸ்ல 283 ரன்கள் எடுத்திருக்காரு. இதுல 2025 சீசன்ல எடுத்த ஒரு நாட் அவுட் 108 ரன்கள் கூட இருக்கு. அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ஸுக்கு முன்னாடி செம ஃபார்ம்ல இருந்தாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா ஜெயிச்சிருந்தாங்க. இளம் வீரர் சமீர் ரிஸ்விதான் இந்த வெற்றிகள்ல கலக்கினாரு. லக்னோவுக்கு எதிரா 47 பால்ல 70 ரன்னு, மும்பைக்கு எதிரா 51 பால்ல 90 ரன்னுன்னு விளாசி தள்ளியிருந்தாரு. தொடர்ந்து 2 மேட்ஸ்லயும் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டையும் வாங்கினாரு. ஆனா இந்த மேட்ச்ல மட்டும் கேஎல் ராகுலோட 52 பால்ல 92 ரன் எடுத்த அதிரடி ஆட்டம் கேபிட்டல்ஸ் அணியோட சேசிங்குக்கு உயிர் கொடுத்தது. ஐபிஎல் 2026 சீசனுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு வந்த டேவிட் மில்லர் இப்போ அந்த அணியோட ஒரு முக்கிய பேட்ஸ்மேன். ஆனா தன்னோட பழைய டீமுக்கு எதிரா கடைசி நேரத்துல ஒரு முக்கியமான தப்பு பண்ணிட்டாரு. அதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மேட்ஸ தோக்குறதுக்கு காரணமா போச்சு. அருண் ஜெட்லி மைதான பிட்ச் வழக்கம் போல ரன் மழை பொழியக்கூடிய இடமாவே இருந்துச்சு. அங்க பவுண்டரிகள் எல்லாம் சின்னதா இருக்கிறதுனால பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். நிபுணர்களும் இந்த மேட்ச்ல நிறைய ரன்கள் வரும்னு கணிச்சிருந்தாங்க. 180ல இருந்து 200 ரன்களுக்கு மேல எடுத்தாதான் போட்டியில விறுவிறுப்பு இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பொதுவா இந்த பிட்ச் முன்னாடி ஸ்லோவா இருந்து சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு கை கொடுக்கும். ஆனா இப்போ பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிடுச்சு. 2வது இன்னிங்ஸ்ல பனிப்பொழிவு ஒரு முக்கியமான காரணியா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பந்துவீச்சாளர்களுக்கு அது ஒரு சவாலா இருக்கும். அதனால டாஸ் ஜெயிச்ச அணி முதல்ல பந்து வீசவே விரும்புவாங்க. இந்த 2 அணிகளும் நேருக்கு நேர் மோதின புள்ளிவிவரங்களை பார்த்தோம்னா இதுவரைக்கும் 8 போட்டிகள்ல குஜராத் டைட்டன்ஸ் 5 வெற்றியையும் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 வெற்றியையும் பதிவு செஞ்சிருக்கு. குஜராத் டைட்டன்ஸுக்கு இந்த முக்கியமான வெற்றி ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கு. ஐபிஎல் 2026 புள்ளிப்பட்டியல்ல அடியில இருந்து அவங்கள தூக்கிவிட்டு அவங்களோட சீசனுக்கு இது ஒரு திருப்புமுனையா அமையலாம்னு காட்டுது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல நல்லா விளையாடிட்டு வந்தாலும் இந்த ஒரு ரன் தோல்வி T20 கிரிக்கெட்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் கூட எவ்வளவு முக்கியம்னு ஞாபகப்படுத்துது. அதுவும் ரொம்ப அழுத்தமான சூழல்கள்ல எவ்வளவு துல்லியமா விளையாடணுங்கிறதையும் காட்டுது. குல்தீப் யாதவ் மாதிரி முக்கியமான வீரர்கள் டெல்லி டீம்க்கு இன்னும் ரொம்ப அவசியமானவங்களா இருக்காங்க. குறிப்பா ஜெடிக்கு எதிரா 7 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட எக்கனாமி ரேட் 6.56 தான். இப்போ 2 டீமும் மறுபடியும் திட்டமிடுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட நல்ல ஆட்டத்தை தொடர்ந்து தக்கவச்சுக்க பார்ப்பாங்க. குஜராத் டைட்டன்ஸ் இந்த முக்கியமான முதல் வெற்றிய ஒரு அடிப்படையா வச்சு ஐபிஎல் 2026 சீசன் போக போக இன்னும் நல்லா விளையாடணும்னு நினைப்பாங்க.